வெல்கம் டு அபி சமையல். இன்னைக்கு வந்து நான் தக்காளி குருமா தாங்க செஞ்சுருக்கேன். இது இட்லி, சப்பாத்தி, பூரி, தோசைகளாக சூப்பராக இருக்குங்க. நான் எப்படி செய்கிறேன்றதை இந்த வீடியோவில் பாருங்கள். பார்க்கறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு கண்டினியூவாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 2 பச்சை மிளகாய், அப்புறம் வந்து 10 பல்லு பூண்டு, இப்போ வந்து ஒரு 4 துண்டு இஞ்சி, கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கலாங்க. பெரிய வெங்காயம் ஒன்னே ஒன்று போடுறோம். வெங்காயம் வந்து ஒரு பொன்னிறமா வதக்கினாங்க. நம்ம அரைக்க தான் போகிறோம், அதனால் வந்து ரொம்ப வதங்கணும். வதங்கிச்சுங்க. இப்போ நம்ம கொஞ்சமாக தேங்காய் போட்டுக்கலாம். தேங்காய் போட்டு ஒரு வதக்கினாங்க. முந்திரி போட்டுக்கலாங்க. இதில் மெயினாக முந்திரி போடலாங்க, அப்போ தான் திக்னஸ் வரும். நான் தக்காளி ஒன்றே ஒன்று கட் பண்ணி வச்சுருங்க, அதை போட்டுக்கிறேங்க. ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சு நம்ம இதை அரைச்சிக்கலாம். இப்போ வந்து ஒரு கடாய் வச்சுக்கலாங்க. அதை வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். நம்ம நல்லா எண்ணெய் காய்ச்ச பிறகு பிரிஞ்சி இலை, பட்டை 3, ஏலக்காய் 1, அப்புறம் வந்து கல்பாசி கொஞ்சம், 2 லவங்கம் போட்டுக்கிறேங்க. போட்டுக்கலாம். இப்போ ஒரே ஒரு வெங்காயம் வந்து சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கலாங்க. இது தக்காளி குருமான்றதுனால ஒரு 5 தக்காளி போட்டுக்கலாங்க. கட் பண்ணி உப்பு போட்டுக்கலாங்க. நல்லா இது வந்து ஃபைனாக வந்து வதங்கிட்டாங்க. நல்லா மசிஞ்சிடுச்சு. இப்போ வந்து நம்ம வதக்கி வச்ச மசாலாவை வந்து மிக்சியில் போட்டுக்கலாங்க. நம்ம இந்த மசாலா அரைச்சி வச்சிருக்கேங்க, பாருங்க. இது மாதிரி அரைச்சி வச்சிருக்கேன். இப்போ வந்து நம்ம இந்த அரைச்சி வச்ச பேஸ்ட் இதில் ஊற்றிக்கலாங்க. மஞ்சள்தூள் கொஞ்சமாக போட்டுக்கலாங்க. வெறும் மிளகாத்தூள் வந்து 1 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. ஆல்ரெடி நம்ம பச்சை மிளகாய் 2 போட்டிருக்கோம். இப்போ வந்து வெறும் மிளகாத்தூள் போட்டு கலரிங்க. அதுலேயே கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாங்க. ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது, கொஞ்சமாக ஊற்றிக்கலாங்க. அப்போ தான் திக்காக நல்லாயிருக்கும். நம்ம ஆல்ரெடி தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டோம், இப்போ கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். மட்டன் மசாலா கொஞ்சமாக போட்டுக்கலாங்க. கரம் மசாலா கொஞ்சமாக போட்டுக்கலாம். இப்போ வந்து இது கொதி வந்த பிறகு நம்ம கொத்தமல்லி போட்டு ஆஃப் பண்ணிடலாங்க. இந்த மட்டன் மசாலா போட்டு இப்போ பாருங்க நல்லா திக்கா. இப்போ நம்ம ஃபைனலாக கொத்தமல்லி தூவிக்கலாங்க. தூவி ஒரு கலரி வச்சுக்கலாம். இது வந்து இட்லி, சப்பாத்தி, தோசை, பூரிகளாம் அரும்பி சூப்பராக இருக்குங்க. நான் எப்படி செஞ்சுருப்பேன் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க. எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ, பாய்.